குட் ஆஃப்டர்நூன். இறைவா நன்றி. ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதில் தான் நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? அண்டு கடந்த காலத்தை ரொம்ப நினைக்கிறவங்க ஓவர் திங்கிங் ப்ராசஸில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் மென்டல் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். எதிர்காலத்தை பற்றின பயம், நடக்குமா நடக்காதாங்கிற டவுட்டு, ஒரு அன்சர்டன் ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அது ஈக்குவலாக நம்மளுடைய மென்டல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுங்கிறாங்க. அது ஆங்ஸைட்டியை கொடுக்கும், இது சாரோவை கொடுக்கும். ஸோ சாரோ தான் மிஞ்சம், இங்கே ஆங்ஸைட்டி தான் மிஞ்சம். அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கடந்த காலத்துக்கு போகிறத பற்றி தப்பு கிடையாது, பட் அது ப்ரெசண்ட் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். நிறைய பேர் கடந்த காலத்தில் நடந்த பலவிதமான கசப்பான நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டு டிப்ரெஷனில் போயிடுவாங்க. So deep-rooted hurts, deep-rooted wounds, disappointments, loss of near and dear ones, loss of property, and so many other fatal accidents in front of the parents. And their own children they might have lost in the accidents. And so many other complications, and எண்ண முடியாத பலவிதமான துக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி அதை நம்ம ரீவைண்ட் பண்ணுறோம், ரீப்ளே பண்ணுறோம். அதனால் ப்ரெசென்ட்டில் நம்ம சரியாக வாழ முடியாமல் போய்டுறது. அண்ட் ஈஸியாக அதை நம்மளால் மறக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுக்காக தான் இந்த 3 பில்ஸை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாட் ஆர் தே? 3 பில்ஸ்னால் எப்படி? அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பில் என்ன தெரியுமா? இந்த பில்லை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இப்போது அதுதான் மிக சிறந்த செயல். வாட் எவர் யூ ஆர் டூயிங் ப்ரெசன்ட்லி இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. வீட்டில் ஒற்றை அடிக்கிறீங்களா? அதுதான் மிக சிறந்த செயல். தோட்ட வேலை பார்க்குறீங்களா? அதுதான் மிக சிறந்த செயல். காரை தொடச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் மிக சிறந்த செயல். சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் மிக சிறந்த செயல். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் மிக சிறந்த செயல். ஆஃபீஸில் ஒரு பெரிய பவர் பாயிண்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் மிக சிறந்த செயல். என்ன பண்ணுறீங்களோ அதுதான் மிக சிறந்த செயல். அப்போ என்னாகும்? கடந்த காலத்துக்கு மனசு போகாது, உங்கள் மனசானது நிகழ்காலத்தில் இருக்கும். எண்ணங்கள் அதிகமான டிராஃபிக் இருக்காது, நம்மளுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வி ஆர் லிவிங் இன் தி ப்ரெசன்ட். அதுக்கு தான் அர்த்தம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்படி ஆச்சா? ரெண்டாவது, எங்கே இருக்கீங்களோ அதுதான் மிக சிறந்த செயல். அதுதான் சொர்க்கம். வேர் எவர் யூ ஆர் ப்ரெசன்ட்லி இஸ் தி பேரடைஸ் ஃபார் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் புரியுறதா? நம்ம ஏதாவது கெஸ்ட் வீட்டுக்கு போயிருப்போம். என்னடா இது நம்ம எதிர்பார்த்த ஒரு கன்வீனியண்ட்டாக இங்கே இல்லையே, இடம் நம்ம கம்ஃபர்ட்ஸ்லாம் இங்கே இல்லையே, எப்படா நம்ம திரும்பி போக போகிறோம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மன அழுத்தத்தோடையே அங்கே இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போ மனசு நிகழ்காலத்தில் இல்லைன்னு அர்த்தம். எங்கே இருக்கமோ அதோட ஒன்றி விட வேண்டும். எல்லாமே என்னது? தற்காலிகம் தானே. வந்த வேலையை பார்ப்போம். அண்டு கெஸ்ட்டாக இருந்துட்டு வந்திருக்க போகிறோம். அந்த கெஸ்ட்டாக இருந்துட்டு நம்ம வந்து விட வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது எங்கே இருக்கீங்களோ அதுதான் மிக சிறந்த செயல். மூணாவது என்ன முக்கியமான விஷயம்? யாரோட இருக்கீங்களோ அவர் தான் மிக சிறந்த நபர். நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். என்னடா இது இவர் போர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாமே, என்னடா இது ரொம்ப நம்ம வேலையை பண்ண விடாமல் ஆக்குறாரு, இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்காரு, அவரோட எப்படிடா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட்டோடு இருக்கக்கூட நம்மளால் முடியாது. எப்படா அவர் போவார்னு ஒரு கம்பல்சிவ் மூடுலேயே நம்ம இருந்துகிட்டு இருப்போம். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட அடையாளம். நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். எல்லாம் தற்காலிகம். வந்தவர் கொஞ்சம் நேரத்தில் போக போகிறார், அவர் கொஞ்சம் நாளில் போயிட போகிறார். அதுக்காக அவர் ரொம்ப நம்மளை தொந்தரவு பண்ணுறாரு, நம்மளை வேலை பண்ண முடியாது, நம்ம படிக்கிட்டே எப்போ அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னா ஸ்மார்ட்டாக அவரை டீல் பண்ண கற்றுக்கணும். ரியாக்ட் பண்ணாமல் கற்றுக்கணும். அவரை ஹட் பண்ணாமல் அவரை அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த புக்கை படிச்சுக்கிட்டுருங்க, வந்துடுறேன்னு சொல்லணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஸோ அவசியமான விஷயத்தை மட்டும் பேசிட்டு அந்த இடத்துல நமக்கு கட் பண்ண தெரியணும். ஸோ இந்த 3 பில்ஸ் ரொம்ப அவசியம். இட் எனேபிள்ஸ் யூ டு லிவ் இன் தி ப்ரெசன்ட். How to live in the present? Whatever you are doing presently is the best thing to do. Wherever you are, that is the heaven for you. Whomsoever you are now interacting with, that is the best person for you. God sent person. Okay, thank you. Be in the present and take this message as a present, as a gift. Thank you. இறைவா நன்றி.